வீட்டை ஒரு நாளைக்கு 2 தடவை சுத்தப்படுத்தினாலும் வீடு எப்படியும் அழுக்காயிரும். ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்தே நான் வீட்டை க்ளீன் பண்ணல. சமையல் தான் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. அதோட வீட்டில் பொருளெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு கலைஞ்சி கிடக்கு. என்னன்னு சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புளியோதரை செஞ்சுட்டு கொண்டு போனால் 2 நாள் வரைக்கும் சாப்பாடு தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு புளியோதரைக்கு தான் வந்து அரைச்சி எல்லாத்தையும் வதக்கிட்டு இருக்கிறேன். இதில் என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் இது வந்து வதங்கட்டும். அதுக்கு முன்னாடி வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட காட்டுறேன். ஏன் வீடு இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தமிழ்நாட்டுக்கு கிளம்புறோம். இன்றைக்கி மதியானம் 2:30 நமக்கு நிஜாமுதீன் ஸ்டேஷனில் ட்ரெயின் இருக்குது. இப்போ மணி வந்து 10:30 ஆயிடுச்சு. என் தலையில் எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு என் வீட்டுக்காரர் அவர் டியூட்டியை பார்க்க போயிட்டார். வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும், சாப்பாடு பார்சல் பண்ணணும், அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள பொருள் எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணணும், பிள்ளைங்களையும் கிளப்பணும், நானும் குளித்து கிளம்பணும். இவ்வளோ வேலை இருக்குதுங்க. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சமையலையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைடு பை சைடாக சமையலை பண்ணிவிட்டு அப்படியே பேக்கிங் ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் பசங்க நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் வேறு போட்டாச்சா, சரி அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நாஸ்தியாக தான் இருக்கும். சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.